Hello students, welcome to Hiba Max 10th Standard Max Chapter 3 Algebra Exercise 3.7 First question in the video solve பண்ண போறோம். நம்ம சேனல் இது வரைக்கும் subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிட்டு கூட bell icon select பண்ணிடுங்க. உங்க friends circle-லையும் share பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம சேனல் 10th standardல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். First question பார்க்கலாம். Find the square root of the following rational expressions அப்படினு கொடுத்திருக்காங்க. நமக்கு ஒரு மூணு question கொடுத்திருக்காங்க. அதோட square root value என்னன்னு கண்டுபிடிக்கணுமா? So first sum பாருங்க 400 x power 4 y power 12 z power 16 divided by 100 into x power 8 y power 4 z power 4. இதோட square root value என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். So square root value கேக்குறனால first square root நம்ம apply பண்ணிடலாம். Square root of 400 x power 4 y power 12 z power 16 divided by 100 x power 8 y power 4 z power 4. இப்போ இதை சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஜீரோவையும் இந்த ரெண்டு ஜீரோவை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும்? 4 into x power 4 கீழே x power 8. ஸோ இப்போ நான் இதை எப்படி பிரித்து எழுத போகிறேன்னா டினாமினேட்டரில் இருக்கிறது தான் கிரேட்டர் பவர். அப்போ x power 8 + 4 கீழே கொண்டு வந்துடலாம். ஏன்னா அப்போ தான் பாசிட்டிவ்ல வேல்யூ கிடைக்கும், இல்லைன்னா நெகட்டிவ்ல கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது y வந்து பாருங்க, y power 12 தான் பெருசு. அப்போ y power 12 டிவிஷனில் இருக்குன்னா மைனஸ் பண்ணும் இல்லையா? y power 4 மேலே போனால் -4ன்னு மாறிடும். அடுத்தது z power 16 தான் நியூமரேட்டரில் இருக்குது, கீழே இருக்க 4 மேலே போனால் மைனஸ். இது எப்படி எழுதுறேன்னு புரியுதா? இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணட்டா? 4 into x பவரில் 8 தான் பெருசு, ஸோ அது கீழே இருக்குது. மேலே இருக்க +4 கீழே கொண்டு வந்தால் -4 பவரில் டிவிஷனில் இருந்தால் மைனஸ். அதே மாதிரி y பவரில் 12 கீழே 4 இருக்குது, மேலே போகும்போது -4. அதே மாதிரி z பவர் 16 கீழே இருக்க 4 மேலே போனால் -4. இப்போ நெக்ஸ்ட் லைனில் 4 வந்து ரூட்டுக்குள்ளே இருக்குது. நமக்கு தெரியும் ரூட் 4ஓட வேல்யூ என்னது? 2 வெளியே எடுத்துடலாம். சரியா? பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் எழுதுங்க. y power 12 minus 4 8 y power 8 z power 16 minus 4 12 divided by x power 8 minus 4 x power 4. இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ அடுத்தது ரூட் ஆஃப் x power 4 இருக்குன்னு வைங்க. இந்த ரூட்லேருந்து வெளியே எடுக்கணும்னா x power 4 into 1/2ன்னு எழுதணுமா? ஏன்னா ரூட்டோட வேல்யூ 1/2. 2 1s are 2 2s are. அப்போ ஆன்சர் x ஸ்கொயர்னு கிடைக்கும். புரியுதா? ரூட்குள்ளேருந்து வெளியே எடுக்கணும்னா பவரை டிவைடட் பை 2 அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் லைனில் 2 மாடுலஸ் ஆஃப், ஏன்னா இப்போ வேரியபிள் எடுக்கிறோம், ஸோ மாடுலஸ் எடுக்கணும். y பவரில் 8 இருக்கு, 8 டிவைடட் பை 2 4. z பவரில் 12 இருக்கு, 12 டிவைடட் பை 2 6. x பவர் 4 இப்போ தான் சால்வ் பண்ணி காமிச்சேன். x பவர் 4 டிவைடட் பை 2 2. இதுதான் நம்மளோட ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் ஈஸியாக இருக்கு இல்லையா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் கொஷின் பாருங்க. 7x ஸ்கொயர் ப்ளஸ் 2 ரூட் 14 into x plus 2 divided by x ஸ்கொயர் minus 1/2 into x plus 1/16. இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். சொல்யூஷனில் ரூட் ஆஃப் 7x ஸ்கொயர் ப்ளஸ் 2 ரூட் 14 into x plus 2 divided by x square minus 1/2 into x plus 1/16. இப்போ இதோட வேல்யூ என்ன நான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இதை நான் வந்து எப்படி சால்வ் பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் பாருங்கள். 7x ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ரூட் 14x ப்ளஸ் 2. நான் இப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட் எடுத்துக்கிறேன். 7x ஸ்கொயர், இப்போ 7x ஸ்கொயர் இருக்கா, இதை நான் ஹோல் ஸ்கொயராக மாற்றணுன்னா ரூட் 7x ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸ்கொயரு ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிட்டு 7 மட்டும் இருக்கும் இல்லையா? இப்போ ரூட் 7 இன்டூ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் எந்த சேஞ்சும் கிடையாது, ஏன்னா ஸ்கொயர் ரூட்டு ஸ்கொயரு கேன்சல் ஆனால் 7 ப்ளஸ் 2 இன்டூ 14. ரூட் 14 எப்படி எழுதுங்க? ரூட் 7 இன்டூ எக்ஸு. அப்போ இன்னொரு ரூட் 2வும் நமக்கு இருக்கும் இல்லையா? 2 இன்டூ ரூட் 14 ரூட் 7 இன்டூ ரூட் 2ன்னு எழுதிக்கலாம். அந்த எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் இப்போ 2க்கு ஸ்கொயர் எழுதணும்னா நான் ரூட் 2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிப்பேன்.
அப்போ ஸ்கொயர் ரூட் டு ஸ்கொயர் என்ன ஆகும் கேன்சல் ஆகிடும் ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு மேலே லைன் வரைஞ்சிடலாம் டிவைடட் பை கீழே இருக்க வேல்யூ எப்படி எழுதுறேன்னா சேம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/2 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 16 1/4 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன் 16 எப்படி எழுதலாம் 4 ஸ்கொயர்னு எழுதலாமா 4 4s are 16 மாற்றி எழுதிக்கிறேன் ஏன் இப்படி எழுதுறோம்னா நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள் இது எப்படி இருக்குன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்டூ ஏ இன்டூ பி ப்ளஸ் பி ஸ்கொயர் புரியுதா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இங்கே ஏ வேல்யூ 7x ரூட் 7 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் பியோட வேல்யூ ரூட் 2 அதுக்கு ஒரு ஸ்கொயர் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்டூ ஏ இன்டூ பி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் இங்கே இருக்காது நம்ம தான் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிட்டு ஸ்கொயர் வேல்யூ எடுக்கிறோம் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ ஏ இன்டூ பி ப்ளஸ் பி ஸ்கொயர் சேம் இது எப்படி நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிக்கிறேன்னா இது ரஃப் சரிங்களா இது வந்து இதை எப்படி நான் மாற்றி எழுதுறேன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ ஏ வேல்யூ எக்ஸு பியோட வேல்யூ என்ன இருக்குது 1 ப்ளஸ் 1/4 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 1s are 2 2s are அப்போ x/2ன்னு எழுதிக்கலாமா ப்ளஸ் 1/4 ஹோல் ஸ்கொயர் ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா அதான் இங்கே செய்ய போகிறேன் ஏ ஸ்கொயர் மைனஸ் இங்கே x/2னாலும் 1/2 இன்டூ எக்ஸ்னாலும் ஒன்று தான் 1/4 ஹோல் ஸ்கொயர் அப்போ இது ஏ ஸ்கொயர் இது பி ஸ்கொயர் நடுவில் மைனஸ் வருது அப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இது வரைக்கும் சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அடுத்த லைன் பார்க்கலாமா அடுத்த லைனில் ஸ்கொயர் ரூட்டும் இந்த ரெண்டு ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் அப்போ பேலன்ஸ் நமக்கு ரூட் 7 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ரூட் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1/4 மட்டும் பேலன்ஸ் இருக்கும் இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் 1/4 நான் இன்னும் சால்வ் பண்ணணும் அப்போது ரூட் 7x ப்ளஸ் ரூட் 2 டிவைடட் பை 4 1s are 4 எல்சிஎம் எடுங்க டிவைடட் பையில் 1 இருக்குன்னு அர்த்தம் இன்டூ 4 இன்டூ 4 அப்போ தான் இதை மைனஸ் பண்ண முடியும் இப்போ 4 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை 4ன்னு இருக்குமா இப்போ இந்த டிவைடட் பை 4 இருக்குது பாருங்கள் அது எப்படி இருக்குன்னா டினாமினேட்டரில் 1/ல இருக்குது அப்போ அதை ரெசிப்ரோக்கல் பண்ணோன்னா 4 வெளியே எடுத்துடலாம் இப்போ ரூட் 7x ப்ளஸ் ரூட் 2 டிவைடட் பை 4x மைனஸ் 1ன்னு எழுதிக்கலாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சப் இன்னொரு வாட்டி பார்க்கலாமா 7x ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்டூ ரூட் 14x ப்ளஸ் 2 divided by x square minus 1/2 into x plus 1/16 7x whole square நான் எழுதணும் அதுக்கு நான் root 7x whole square மாற்றி எழுதுவேன் ஏன்னா ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிட்டு 7 மட்டும்தான் இருக்கும் ஸோ root 7x whole square இப்போ 2 எழுதிக்கோங்க 14 எப்படி எழுதலாம் 7 2s are 14 அப்போ root 7 into root 2 அந்த x எழுதிக்கலாம் ப்ளஸ் 2வையும் நான் ஸ்கொயருக்குள்ளே எழுதணும் அப்போ root 2 whole square அப்போ தான் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகும் divided by x square minus 1/2 into x plus 1/16 1/4 whole square எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா a square plus 2 into a into b plus b square அப்போ a plus b whole square எழுதிக்கலாமா a value root 7x plus root 2 b value whole square இப்போ divided by இருக்குது அப்படி தான் வருது பாருங்க a square minus 2 into a into b plus b square அது எப்படின்ட்டு சைடில் எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிச்சேன் a square minus 2 into a into b b ஓட வேல்யூ 1/4 plus 1/4 whole square b square ஸோ இது எப்படி எழுதலாம் a minus b whole square இப்போ இந்த டேர்முக்கு பதிலாக இதை மாற்றி எழுதிக்கலாமா இப்போ ஸ்கொயர் ரூட்டும் இந்த ரெண்டு ஸ்கொயர் என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் பேலன்ஸ் இருக்க டேர்ம் அப்படியே எழுதிடுங்க root 7x plus root 2 divided by x minus 1/4 4 1s are 4 4 minus 1/4 இப்போ டினாமினேட்டரில் இருக்க 4 ரெசிப்ரோக்கல் பண்ணிடுறோம் ஸோ 4 into root 7x plus root 2 divided by 4x minus 1 இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சம்மில் இருக்கும் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் 121 into a plus b whole power 8 x plus y power 8 b minus c whole power 8 divided by 81 into b minus c power 4 a minus b power 12 b minus c power 4 இப்போ தேர்ட் சப்டிவிஷனுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணலாம் 121 a plus b power 8 x plus y power 8
b minus c power 8 divided by 81 b minus c power 4 a minus b power 12 b minus c power 4. இப்போ 121 ஓட ஸ்கொயர் ரூட் வேல்யூ தெரியும். 11 11s are 121 இல்லையா? 11 into 11. 81 எப்படி எழுதலாம்? 9 into 9. இப்போ நெக்ஸ்ட் பேலன்ஸ் இருக்க டேர்ம். பேலன்ஸ் இருக்க டேர்ம்ல ஏதாவது கேன்சல் ஆகுமான்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். b minus c பவர்ல 8 கீழேயும் b minus c பவர்ல 4. அப்போ இதில் 8 கேன்சல் பண்ணிட்டு 4ன்னு எழுதிக்கலாமா? கீழே இருக்க 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் 4 இருக்கு. இப்போ இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். b minus c power 4 b minus c power 4. இப்போ பேலன்ஸ் நமக்கு மேலே 2 டேர்மும் கீழே ஒரு டேர்ம் மட்டும்தான் இருக்கு. a plus b whole power 8 x plus y whole power 8 divided by a minus b whole power 12. இப்போ ஸ்கொயர் ரூட்ல 2 நம்பர் இருந்தால் ஒரு நம்பர் வெளியே எடுத்து எழுதிடலாமா? 2 11னா ஒரு 11, 2 9னா ஒரு 9. மாடுலஸ் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்லேருந்து ரிமூவ் பண்ணோன்னா a plus b 8 divided by 2 4. அதே மாதிரி x plus y power 8 divided by 2 4. a minus b பவரில் 12 இருக்கு. அப்போ 12 divided by 2 6ன்னு மாற்றி எழுதிட்டா போதும். அவ்வளோதான் நம்மளோட சம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.